இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன கூட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோறு அங்கே தான் வச்சுருக்கேன் ஹாட் பாக்ஸில். ஏன்னா குழம்பு கூட்டு தானே பார்த்தாலே போதும், சோறு எல்லாம் ஒன்று தான். சரி, என்ன குழம்பு அப்படின்னா நல்லா அப்படியே ஆவி பிறக்கு அந்தளவுக்கு சுட சுட இருக்குது. பருப்பு குழம்பு தெரியும் நினைக்கிறேன். பருப்பு குழம்பு இன்னைக்கு கூட்டுக்கு எங்கள் வீட்டில் என்னது அப்படின்னா பாவக்காய் கூட்டு. சரியா, மசாலாலாம் போட்டு நல்லா குட்டி குட்டியாக எங்கள் அம்மா தான் வெட்டி தரது எப்பவுமே, நான் அடுப்பில் போட்டு எடுக்க மாட்டோம். பாவக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் மீனும் போய் வாங்கியிருந்து மீன் கூட்டு, அதாவது துண்டு மீன் கூட்டு. பூனைக்காக எப்போவுமே அந்த சாலை மீன் வந்து அது பச்சையாக சாப்பிட்றதுல இப்போ இந்த துண்டு மீன் சாப்பிடாது, அதனால் அது மெயினாக வாங்குவோம் அதுக்கு சும்மா போடுறதுக்கு. அதனால் அதுக்கு மீதி இருக்கிற மீன் அதால் சாப்பிட முடியாது, அதுக்காக பொரித்து தனியாக வச்சுப்போம் அதுக்கு. ஏன்னா அதுக்கு அந்த மீன் பிடிக்கும், அதுக்காக. இன்றைக்கி வந்து வெறும் பொரிக்க வேணால் பருப்பு குழம்பு வச்சதுனால, மற்றபடி மீன் குழம்புனா இந்த மாதிரி தலையை வந்து மீன் குழம்புக்குள்ளே போட்டுப்போம். இன்றைக்கி அதனால் இதை வந்து அதனால் பொரிச்சிருக்கு. சரியா, பூனைக்கு அதுக்கு பிடிச்ச சாலை மீனும் அது போக பொரிச்ச மீன். சரி, இப்போது அப்பளம். எத்தனை தடவை அப்பளத்தை வந்து பொரிச்சாலும் நம்மளால் அந்த ஷேப்பு அதெல்லாம் வரமாட்டேங்குது. எத்தனை தடவை வந்தாலும் அந்த மாதிரி தான் வருது. சரியா, 3 கூட்டு இன்றைக்கி பருப்பு குழம்பும் பாவக்காய் கூட்டு, அப்புறம் பொரிச்ச மீன் கூட்டு, அதுக்கப்புறம் அப்பளம். இதுதான் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைவில் ஈட்டிங் சேலஞ்சஸ், ட்ரிங்கிங் சேலஞ்சஸ் எல்லாமே லைவில் தான் நடத்திட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். அதே மாதிரி நிறைய டப்ஸ்மேஷ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் பார்க்காதவங்க பழைய வீடியோஸை பாருங்கள். அதுபோக தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.